இயக்குனர் இமயம் என்ற ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் பாரதி ராஜா. பல ஹிட் படங்களை கொடுத்த அவர் வயோதிகம் காரணமாகவும் மகன் உயிரிழந்ததை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உடல்நல பாதிப்புக்கு ஆளானார். அவருக்கு மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துவிட்டார். வயது 84. அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பாரதி ராஜா. முதல் படமே மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. இதனை அடுத்து அவர் இயக்கிய கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா உள்ளிட்ட பல படங்களை இயக்கினார். அவரது பெரும்பாலான படங்கள் கிராமத்து மண் வாசனையை ரசிகர்களுக்கு கடத்தின. இதன் காரணமாக அவர் இயக்குனர் இமயம் என்று கொண்டாடப்பட்டார். பாரதி ராஜா இதுவரை தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நடிகர்கள், நடிகைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்களில் சிலர் உயிரிழந்து விட்டார்கள். பலர் இந்திய அளவில் இப்போது மிக சிறந்த நடிகர்கள், நடிகைகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். ராதிகா, ராதா, ரேவதி என அவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள், நடிகர்களின் லிஸ்ட் அவரது திரைப்படங்கள் மற்றும் புகழ் மாதிரி நீண்டு கொண்டே செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் வயோதிகம் காரணமாக இயக்கத்துக்கு டாட்டா சொல்லிவிட்டு நடிப்பில் கவனம் செலுத்தினார். இயக்கத்தில் எப்படி தனி முத்திரையை பதித்தாரோ அதேபோல் நடிப்பிலும் அசத்தினார். சூழல் இப்படி இருக்க அவரது மகன் மனோஜும் நடிகராகவும் இயக்குனராகவும் திரைத்துறையில் இயங்கினார். அவர் உடல்நலக்குறைவால் கடந்த வருடம் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பாரதி ராஜாவின் நிலைக்குலைய செய்துவிட்டது. ரொம்பவே இடிந்து போய் மன இறுக்கத்தோடு இருந்தார். அதோடு சேர்த்து உடல் நலக்குறைவும் ஏற்பட்டது. இதன் காரணமாக தனியார் மருத்துவமனையில் வைத்து தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடல் நலம் தேறியது. இதனையடுத்து அவரை நீலாங்கரையில் உள்ள வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். அங்கு வைக்கப்பட்ட அவரது உடல்நிலை மருத்துவர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. எப்படியும் மீண்டு வந்து விடுவார் என்று குடும்பத்தினரும் ரசிகர்களும் அதீத நம்பிக்கையில் இருந்தார்கள். இந்நிலையில் இன்று அதிகாலை அவருக்கு திடீரென மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்டது. அளிக்கப்பட்ட சிகிச்சையும் பலன் அளிக்காததால் உயிரிழந்து விட்டார். அவருக்கு வயது 84 ஆகும். நீலாங்கரையில் இருக்கும் அவரது வீட்டில் வைத்து இறுதி சடங்குகள் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகின்றனர். பாரதி ராஜா உயிரிழந்தது அனைவரிடமும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திரையுலக பிரபலங்களும் அவரது இல்லத்துக்கு செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலம் செல்வதற்கான வாகனங்களும் வீட்டுக்கு வந்திருக்கின்றனர்.